வணக்கம். இது கேஜி சலார் டைரக்டர் மாதிரியே நமக்கும் அது இன்னும் மைண்டில் விட்டு போல. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் போல தெரியுது. சலார் கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய வெற்றி மூலமா இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச டைரக்டர் பிரசாந்த் நீல் அடுத்த படம் எடுக்க போறாரு அப்படிங்கும்போது இது அந்த படத்தை மிஞ்சுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பாகுபலிக்கு அப்புறமா படம் பார்க்க வர்ற ஒவ்வொருத்தனையும் பாடா படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட கங்கணம் கட்டிக்கிட்டு பலிகடா ஆக்கிறதுக்காகவே பல படங்களை சூஸ் பண்ணி நம்ம தலையில தள்ளி விட்டுக்கிட்டு இருந்த பிரபாசனுடைய அடுத்த படம் ஏதாவது தேருமா அப்படிங்கிறது மாதிரியான ரெண்டு விதமான கொஸ்டின்ஸ். இப்ப இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னா யாரு யாரை காப்பாற்ற போறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஆவலும் நமக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கேஜிஎஃப் இது வரைக்கும் வந்த ஹீரோயிஸ பில்டப் படங்கள்ல எல்லாமே கொஞ்சம் ஓரமா நில்லுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு உச்சகட்டமான ஹீரோயிஸ பில்டப்கள் நிறைந்த ஒரு படம். ராக்கி பாய் அப்படிங்கிற ஒரு பேருக்கான பில்டப்பு, ராக்கி பாய் தனக்குத்தானே செய்து கொள்கிற பில்டப்பு, ராக்கி பாயை பத்தி சுத்தி இருக்கிறவங்க செய்யற பில்டப்பு, அந்த கருப்பு மண்ணு, ஸ்லோ மோஷன் ஷாட்டு, திருடுதும்பா மியூசிக் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து அந்த ராக்கி பாய் அப்படிங்கிறவனை ஒரேடியா தூக்கி படம் அதிரி புதிரி ஹிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் மாதிரியே பல படங்கள், கிட்டத்தட்ட ஒரு டஜன் படம் தாயின்னா சும்மா இல்லடாங்கிற டெம்ப்ளேட்லயே நிறைய படங்கள் வந்து மண்ணை கவ்விட்டு போயிருச்சு. மகன் கல்யாணத்துக்கு போட்ட பந்தல் சும்மா கிடக்குன்னு அப்பன் 60ஆம் கல்யாணம் பண்ணாங்கிறது மாதிரி அந்த படத்துக்கு போட்ட செட்டு காலியத்தானே கிடக்கு, அதுலேயே வேற ஒரு கதையை நம்ம டெவலப் பண்ணி எடுத்தா என்ன அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு வந்த யோசனைகளை இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள். ஓபன் பண்ணா சின்ன வயசு பிருத்திவிராஜ், சின்ன வயசு பிரபாஸ். அதுல சின்ன வயசு பிருத்திவிராஜுக்கு ஒரு மான பிரச்சனை வரும் பொழுது இவர் தான் உயிரை பணைய வச்சு அந்த மானத்தை மீட்டு கொடுத்து உயிர் நண்பன் அப்படின்னு நிரூபிக்கிறாரு. சின்ன வயசு பிரபாஸுடைய அம்மாவுக்கு ஒரு பெரிய உயிர் பிரச்சனை வரும் பொழுது சின்ன வயசு பிருத்திவிராஜ் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து அந்த அம்மாவுடைய உயிரை காப்பாத்துறாரு. ஒரு சின்ன பிரச்சனையில இந்த ஊர்ல நம்ம இருக்க வேணாம்டா அப்படின்னு சின்ன வயசு பிரபாஸுடைய அம்மா ஊரை விட்டு போயிடலாம்னு கிளம்புறப்போ இனிமேல் இந்த ஊருக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பிரபாஸ் கிட்ட சத்தியம் கேட்கிறப்போ பிரபாஸ் சின்ன வயசு பிருத்திவிராஜிட்ட போய் உனக்காக மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா நான் வருவேன்டா, இது சத்தியம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சின்ன வயசு போர்ஷன் முடிஞ்சிருது. இப்போ கட் பண்ணா இன்னைக்கு 7 வருஷமா எந்த நாட்டுல இருக்கான்னே தெரியாம ஏதோ ஒரு நாட்டுல இருந்த சுருதி இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் பல கும்பல்களுக்கு தெரிய வர எங்க இருந்தாலும் அவளை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்புது. இந்த கும்பல்கிட்ட இருந்து தான் மகளை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற வைராக்கியத்துல சுருதிகாசனுடைய அப்பாவும் மைம் கோபியை சேர்ந்து பிரபாசனுடைய அம்மா பக்கத்துல கொண்டு போய் சுருதிகாசனை வைக்கிறாங்க. அங்க பிரபாஸ் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு ரொம்ப சைலண்டான ஆளு. அவர் சின்ன வயசு பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருப்பாப்ல. அங்க சின்ன வயசு பசங்களே வந்து என்னடா மலமாடு மாதிரி இருக்க, கேட்ச் பிடிக்க மாட்டாடா அப்படின்னு மானங்கட பேசினா கூட ஓகே பாஸ் கூல் அப்படின்ட்டு போற அளவுக்கு ரொம்ப ஒரு மாணிக்கமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சுருதிஹாசன் அந்த ஏரியாவில் இருக்க ரவுடிகளை வம்பளுத்து கையை பிடிச்சி இழுத்து இடுப்பை பிடிச்சிக்கலன்னா கூட இரும்பு கம்பியை பிடிச்சிட்டே நசுக்கு வர ஒழிய கோவப்பட்டு அடிக்க மாட்டார். காரணம் அம்மா மேல சத்தியம் பண்ணியிருக்காரு, இனிமேல் அடிதடியில இறங்க மாட்டேன் அப்படின்னு. அந்த சின்ன வயசு நண்பர்கள் கதை என்னாச்சு, இந்த தாய் பிரபாஸ் கிட்ட அப்படிப்பட்ட சத்தியத்தை எதுக்காக வாங்கினாங்க, சுருதிஹாசனை விரட்டிக்கிட்டு இந்த வெறிகொண்ட கும்பல் யாரு, வெறிகொண்டு விரட்டிட்டு வந்த அந்த ரவுடிகள் கலப்பட கழனி தண்ணியை குடிச்ச எருமாடு மாதிரி ஏன் இப்படி கழிஞ்சாங்க பிரபாஸை பார்த்த உடனே, உண்மையிலே இந்த பிரபாஸ்ங்கிறவர் யாரு அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடை தான் இந்த சலார். பிரபாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சாஹோ, ராதேசியாம், கடைசியாக ஒன்று வந்துச்சே ஆதிபுருஷு, அந்த மாதிரி படங்கள் பார்த்துக்கிட்டு இதை பார்க்கும்போது ஒரு பெரிய ஆறுதல். ஒரு ஜேசிபியை விட பெரிய வண்டி, ஜேசிபி டயரை விட பெரிய டயர், அதுக்கு பக்கத்தில் புல்லட்டில் வந்துகிட்டு இருக்காரு, அந்த டயரை விட பெருசாக மொட்டத்தனமா இருக்கிறாப்புல. உண்மையிலே இழுத்து போட்டு அடிக்கும் போது நமக்கே அடி விழுகிறது மாதிரி இருக்கு. நங்குன்னு விழுகுது. ஒன்னொன்னும் பெரிய பெரிய வெப்பன்ஸ் எடுத்து கை தனியா கால் தனியா தலை தனியா அப்படின்ட்டு கறிக்கடை பாய் மாதிரி கம்ப்ளீட்டா துண்டு துண்டா வெட்டி வீசுறாப்புல. அப்புறம் அந்த சாகோவில எல்லாம் அந்த வசந்த மாளிகை விக்க வச்சு விட்டாங்கல்ல, அது மாதிரி இல்லாம ஓரளவுக்கு நல்ல தரமான விக்கவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. இதுல தாய் மேல பாசம் காட்டுறது, நண்பன் மேல அந்த மாதிரி விருப்பத்தை காட்டுறது, அப்படி இறங்குறதுன்னு சொல்லிட்டு நவ ரசங்களையுமே காட்டாம ஒரே ரசத்துலதான் படம் முழுக்க வர்றாரு. போதும், அதுவே போதும். அடியாளர்களை பார்த்த உடனே பறந்து திரிஞ்சு அப்படியெல்லாம் அடிக்கிறது மாதிரி இல்லாம ஒரு 30 முட காமெண்ட்டை போட்டு ரொம்ப டயர்டா இருக்க மம்பியால் மாதிரியே அப்படியே ஒரு மாதிரியே வந்து அடிக்கிறார். எல்லாத்தையுமே அடிச்சு தூள் கிளப்புறாப்புல அவர் அடிக்கிறது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் சிறப்பு. வாழ்த்துக்கள். படத்துல வர்ற எல்லா கேரக்டருமே ஒவ்வொரு வார்த்தையா கூட பேசுறதே கிடையாது, ஒவ்வொரு எழுத்தாத்தையும் பேசுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, டக்குன்னு போய் அவங்கள தூக்கிட்டு வாங்கடா எனக்கு அவ வேணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு
தெரியாது இந்த மாதிரிதான் பேசுவாங்க. அதனாலே என்னன்னா ரொம்ப லேட் ஆகுது மெயின் இதுக்கு வர்றதுக்கே. இந்த அம்மாவை சுருதிஹாசனை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. டேய் நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்டா, போடா போய் அவளை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லாது. டேய் நான் உனக்கு சத்தியம் ஒண்ணு பண்ணி கொடுத்தன்ல, ஆமா நான் அதையே வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதுக்குள்ள அவங்க கூட்டிட்டு ஊருக்கே போயிருவாங்க அந்த மாதிரி. ஆனா அவங்க போல இந்த அம்மா பேசுற வரைக்கும் நின்றுக்கிட்டு போற மாதிரி அவங்க. பிரபாஸுடைய அம்மா ஈஸ்வரி ராவ் மகன் மேல அவ்வளவு பாசமா இருக்கு. நைஸ். ஆனா தாய் பாசத்துல அவங்களவே மிஞ்சிற அளவுக்கு இருக்கிறாங்க இந்த படத்துல வர்ற பிரபாசனுடைய எதிரிகள், ரவுடிகள், அடியாட்கள் எல்லாருமே. ஏன்னா அம்மா கூட அடிக்கிறது மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு 2 அடி கூட நம்ம மேல பற்றோம். ஆனா இதுல வர்ற ரவுடிகள், அடியாட்கள் எல்லாருமே பிரபாஸ் மேல ஒரு சின்ன கீரைக்குள்ள பற்றக்கூடாது, துரும்பு கூட அவர் மேல விழுந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. கையில தூரத்துல கண்ணு, கத்தி, கோடால் கிடால் எதுவே இருந்தாலும் அங்கிருந்து பிரபாஸ் மேல எரியவெல்லாம் மாட்டாங்க. ஏன்னா தப்பு சங்கடமாயிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அந்த கோடாலியை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கையாலேயே வெட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதிகபட்சமா இவங்களை வெட்டுற ரத்தம் பிரபாஸ் மேல தெரிக்கும். அதுதான் அவங்க இவருக்கு கொடுக்குற உச்சபட்ச தண்டனை வன்முறையாவே இருக்கு. உண்மையிலே தாயுள்ளம் கொண்ட அடியாட்கள். இந்த சுருதிஹாசனை காப்பாத்துறதுக்கு இவர் எப்போ சண்டையில இறங்க போறாரு, இவருக்கு எப்போ மூடு வந்து நீ சண்டை போட்டு அப்படிங்கிறது மாதிரி பயங்கரமா இழுவையா அந்த சண்டை வர்றதுக்கு. அப்புறம் ஒரு வழியா அவர் அந்த சண்டையை போட்டு முடிக்கவும் இன்டர்வல் விட்டு செகண்ட் ஹாஃப்ல பிருத்திவிராஜ் தன்னையை காப்பாத்துக்கிறதுக்கு அங்க கூட்டு போற அப்படி அவருடைய நாட்டுக்கு. அங்க பிருத்திவிராஜ கிட்டத்தட்ட எச்சிய மூஞ்சியக்காரி துப்புற அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு ரோசமே வரமாட்டேங்குது. யோ எப்பயா சண்டை போடுவீங்க, இப்ப விடு, இப்ப நீ அடிக்கிறியா, அப்ப நாங்க போய் அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் வந்து அதுல கனெக்ட் ஆகிறோம். அந்த அளவுக்கு சண்டைக்கு போறதுக்கே வந்து ஒரு நிறைய டைம் எடுக்குது. அங்க ஒரு 7 நாட்டு ராணுவத்தை கொண்டு போய் இறக்கி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நம்மால ஒரு கார்ல ஒரே ஒரு சீட்டை மட்டும் ஒதுக்கிவிட்டு 7 நாட்டு ராணுவமும் சரி, இந்த ஒரு சீட்ல உட்காந்து வருவான் ஒருத்தன், அவனும் சரி அப்படின்னு. இந்த மாதிரியான தாயுள்ளம் கொண்ட ரவுடிகள்லாம் இருந்தா 7 நாட்டு ராணுவம் கிடையாது, 700 நாட்டு ராணுவம் இருந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடலாம். சுருதிஹாசனையும் ஜெகபதி பாபையும் எதுக்கு இதுல கமிட் பண்ணாங்க அப்படிங்கிற அரசியல் நமக்கும் தெரியும். ஏதாவது எசக பெசகா ரிசல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பழி போடுறதுக்கு 1க்கு 2 ஜீவன்கள் இருந்தா நமக்கு நல்லது தானே அப்படிங்கிற டைரக்டருடைய புத்திசாலித்தனம் மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. வாழ்த்துக்கள். கேஜிஎஃப் படத்துடைய வெற்றிக்கு காரணமே அதுல வர்ற ராக்கி பாய்ங்கிறவன் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆளு, அடிமட்டத்துல இருந்து போய் ஒரு பெரிய அதிகாரத்தை கேள்வி கேட்கிற அளவுக்கு எதிர்த்து நிற்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேலே ஏறி போறான். அப்படிங்கிறப்போ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் போவோம். ஏன்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் தானே. அப்போ அவன் நகரும் போது நம்மளுக்குமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபயர் வரும். அவனாவது ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டு அடிக்கும் போது அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு. இதுல எவனுக்கு என்ன உறவு, என்ன முறை, ஜெகபதி பாபு அறிமுகப்படுத்துற அப்படி வரிசையா அது எங்க ஒரிஜினல் பொண்டாட்டிக்கு பிறந்தவன், இவன் வந்து 2வது பொண்டாட்டிக்கு மருமையன், இவன் வந்து மச்சினே, இதுவே என் மக. ஆனா நடுப்பொண்டாட்டிக்குன்னா எத்தனையோ பொண்டாட்டி கதையை சொல்லி எவனுக்கு என்ன முறை, என்ன நடக்குது, அங்க எவனுக்கு என்ன பேரு போய்கிட்டு இருக்குது மாதிரியா. அது நல்லா இருந்துச்சு. அதுல அந்த கும்பல் ஒன்று ஜான் விஜய் கேரக்டர் ஒரு ஜாம்பி மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து ஜெயிலுக்குள்ள ஆளுகளை வளர்ப்பாப்புல. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு ட்ரக்ஸை கொடுத்து அவங்க சிவப்பு கலரை பார்த்தாவே வெறி கொண்டு தாவி கடிச்சு மென்னுக்கிட்டு இருப்பாங்க. நான் வளர்க்குறேன், ஜாம்பிகளை வளர்க்குறேன் ட்ரக்ஸ் கொடுத்து அப்படின்னு ஜான் விஜய் கர்ண கொடூரமா கதறிக்கிட்டு இருப்பா. அப்படி 7 நாட்டு ராணுவம் எதுவுமே இந்த ஜாம்பி மனிதர்கள் எதுவுமே தேவையே கிடையாது. ஜான் விஜய் இந்த பிரபாஸ் எதுக்கு நிப்பாட்டி வச்சுட்டு அவர் வாய்ஸ் மாடுலேஷன்ல இந்த படத்துல பேசுறாருல, அப்படி பேசினாவே போதும். ஒரு பிரபாஸ் இல்ல 1000 பிரபாஸை பேசியே கூட கொலை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு பாடி லாங்குவேஜ் அடிச்சு தூள் கிளப்புறாப்புல. பிருத்திவிராஜ் சொல்லுவாப்புல ஹீரோவுக்கான பில்டப் நான் பார்த்த வகையில இந்த மாதிரியான ஒரு ஹீரோ பில்டப்பு சொன்னதே கிடையாது. டேய் நீ எல்லாம் வந்து அந்த பைத்தியங்களை உருவாக்குற செயற்கை பைத்தியங்கள், நம்ம ஹீரோ இருக்கான் அவன் பிறவி பைத்தியம்டா அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் மாதிரி திரும்ப ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு டைரக்டர் முடிவு பண்ணதுக்கப்புறம் கேமராமேனும் மியூசிக் டைரக்டரும் மாத்தியா பண்ண முடியும். சேம் அவங்க அதுல இருந்து கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இல்லாத ஒரு உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. வாழ்த்துக்கள். 3 வரி டயலாக 30 நிமிஷம் இழுத்து பேசுறது, 3 மீட்டர் தூரத்தை 3/4 மணி நேரம் ஸ்லோ மோஷன்ல நடக்கிறது, 3 ஃபைட் சீனுக்காக 3 மணி நேரம் வெத்து பில்டப் காட்டுறது, இது போன்ற விஷயங்களை 3 மணி நேரம் முழிச்சு பார்ப்பேன்னு சொல்ற சண்டை காட்சி பிரியர்களும் பிரபாசனுடைய வெறி பிடித்த ரசிகர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் சலார். நன்றி, வணக்கம்.